இப்போது நோய் யாரோ ஓரிருவருக்கு அல்லது நிறைய பேருக்கு வந்திருக்குது அப்படின்னு அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. நோய்கள் என்பது மனித இனத்திற்கு வந்திருக்கிறது. அதனால்தான் அந்த நம்ம நோயை குணப்படுத்துறதுக்காக மருத்துவர்கள்லாம் ஆராய்ச்சி செய்கிறாங்கல்ல. அது எதுக்காக ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னா, யாரோ ஓரிருவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய உடலில் உள்ள நோயை குணப்படுத்துவதற்காக அவர்கள் ஆராய்ச்சி செய்யவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த மனித உயிரினத்திற்கு ஏற்பட்ட நோய்க்காக தான் இந்த மாதிரி சிகிச்சை மருந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதை எப்படி குணப்படுத்துறது? இப்போ ஒரு ஆஸ்மாவோ அல்ல வீசிங்கோ புற்றுநோயோ சர்க்கரை நோயோ யாரோ மனுஷங்களுக்கு ஏற்படலை, மனித இனத்திற்கே ஏற்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு மனுஷங்களுக்கு நம்ம ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டை நம்ம காதுக்கு பாதுகாக்கணும், அவரை வாழ வைக்கணும்னா அவரிடம் உள்ள நோயை குணப்படுத்த வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிறோம். அது மாதிரி தான் இந்த மனித இனத்தை உயிர் வாழ வைக்கணுன்னாக்கா இந்த மனித இனத்திற்கு ஏற்பட்ட இந்த பல்வேறு விதமான நோய்கள், புற்றுநோயாக இருக்கலாம், ஆஸ்மாவாக இருக்கலாம், வீசிங்காக இருக்கலாம், சர்க்கரை நோயாக இருக்கலாம், நீரிழிவு நோயாக இருக்கலாம், மூல நோயாக இருக்கலாம், இருதய நோயாக இருக்கலாம், மாரடைப்பாக இருக்கலாம், இப்படி ஏராளமான நோய்கள் மனுஷங்களுக்கு ஏற்பட்டதாக நினைக்காதீர்கள், மனித இனத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. மனுஷங்களுக்கு ஏற்பட்ட நோயை நம்ம குணப்படுத்தினா தான் அந்த மனுஷங்களை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி பல்வேறு விதமான நோய்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நோய்களை குணப்படுத்தினால்தான் நம்ம இந்த மனித இனத்தையே பாதுகாக்க முடியும். அப்போ இந்த எய்ட்ஸு எல்லாமே இது மனுஷங்களுக்கு ஏற்படலை, மனித இனத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் அதை குணப்படுத்துவதற்காக தான் இந்த மருத்துவர்கள் இவ்வளோ தீவிர சிகிச்சையை ஏற்படுத்துகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த நோய் எப்படி வருது அப்படிங்கிறக்காக அதை ஊக்குவிக்கிறாங்க. நிறைய தவறுகளை செய்ய சொல்கிறாங்க. பரிசோதனை அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் எதனால் இது வருது. அதாவது பரிசோதித்து பார்ப்பாங்கள, நிறைய தவறுகளை செய்ய அனுமதித்து விட்டு, நிறைய உடலுக்கு தீங்கான உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுக்கு அனுமதித்து விட்டு, உடல் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் கூட மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு, அதன் மூலம் நோய்களை ஊக்குவித்து நோய்க்கான காரணங்களை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இவ்வளோ முயற்சியும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் ஏன் இவ்வளோ முயற்சி எல்லாமே நடக்குதுன்னா, நோய்களை ஊக்குவிக்கிறாங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற நோய் எதுக்கு என்ன காரணம், அப்போ தான் குழப்பம் அதிகமாகும். இந்த நோய்களுக்கான காரணத்தை கண்டறிவதற்கு எல்லாருமே ஈடுபட வேண்டும், எல்லாருமே ஒத்துழைக்கணும். எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் இருக்கக்கூடாது. அதனால் எல்லாருமே நீ அந்த ஆராய்ச்சியில் பங்கெடுக்கணும். இப்போ ஒரு போர் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க. யாரும் எனக்கு இந்த போருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு யாராவது ஒதுங்கி போக முடியுமா? போக முடியாது. அப்போ போர்னு வந்தால் அழிவு எல்லாத்துக்கும் தான். அதே மாதிரி தான் நோயின்னு வந்தாக்கா எல்லாருக்கும் தான் அழிவு. யாரும் எனக்கும் நோய்க்கும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஜாலியாக இருக்க முடியாது. அதனால் நீ ஆரோக்கியமாக இருந்தால் கூட நோயாளிகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டும். அப்போ தான் அப்படி இல்லாமல் நீ இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஏன்னா நீ பார்க்குற பெரும்பாலானவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் உன் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவர்களை பற்றி கவலைப்படாமல் நீ எப்படி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? அதனால் நோய்கள் என்பது மனுஷங்களுக்கு ஏற்படலை, மனித இனத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது என நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனித இனத்திற்கு ஏற்பட்டிருக்கு. அதை குணப்படுத்துவதற்காக தான் இவ்வளோ ஆராய்ச்சி. எம்பிபிஎஸ்லாம் ஏன் படிக்கிறாங்கன்னா, அந்த மனித இனத்திற்கு ஏற்பட்ட நோயை குணப்படுத்துவதற்கு தான் போட்டி போட்டு அதற்கான மருந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான போட்டியில் இறங்குகிறார்கள். இங்கே உங்களுக்கு ஒரு போட்டி கொடுத்தாச்சு. மனித இனத்திற்கு நோய் ஏற்பட்டிருக்கு, அந்த நோய்களை எப்படி என்ன நோய்? புற்றுநோய், எய்ட்ஸ் நோய், ஆஸ்மா, வீசிங்கு, இந்த மாதிரி ஏராளமான நோய், மூல நோய், சர்க்கரை நோய், நீரிழிவு நோய், அந்த நோய் இந்த நோயின்ட்டு மாதிரி வழுக்க விடுறது, தொப்பை விழுறது, இப்படி முடி நரைக்கிறது, இப்படி பல்வேறு விதமான நோய்கள் எல்லாமே நோய் தான். அப்போ இதை கண்டுபிடிக்கிறது, இதுக்கு என்ன காரணம், இதை எப்படி குணப்படுத்துறது, இது திரும்ப வராமல் என்ன பண்ணுறது, இப்படி யோசிக்கிறாங்க. உடல் பருமன், இப்படி பல்வேறு விதமான நோய்கள், உடம்பு ஏன் உறுதியாக இல்லை, இப்படி பல்வேறு விதமான நோய்களுக்கு எண்ணிக்கை இல்லை. அப்போ எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக போயிட்டு நான் இதை குணப்படுத்துகிறேன், நான் இதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறேன், நான் தொப்பைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறேன், நான் உடல் பருமனுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறேன், நான் முடி நிறைப்பதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா பிடிச்சிக்கிட்டு போய் கண்டுபிடிக்கிறதுக்காக புறப்பட்டு போயிட்டுருக்காங்க. ஆக மனித இனத்திற்கு இப்படிப்பட்ட நோய்கள் இருக்குது. அதை ஊக்குவிச்சு மனித இனத்துக்கு இருக்கிற நோய்களை நோய்கள் என்னென்ன, இன்னும் என்னென்னலாம் இருக்குது, இன்னும் என்னென்ன நோய்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பெரிதுபடுத்துகிறாங்க.
ஊக்குவிக்கிறாங்க, வெளியே வர வைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு எலியை பிடிக்க போனால் அந்த பொந்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, தண்ணியை ஓரி ஊற்றுவாங்க. அப்போ அந்த தண்ணி என்ன பண்ணும், அந்த நிலத்தில் இருக்கிற அந்த பொந்தில் வந்து அந்த தண்ணி பொந்துக்குள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற எலியை வெளியே கொண்டு வர வைக்கும். அதே மாதிரி தான் வந்து இங்கே வந்து இயந்திர அறிவியல் உலக மனித இனத்திற்கு நோய்கள் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நோய் ஏன் வருது, எதனால் வருது, அப்போ இது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ குழப்பங்கள், போராட்டங்கள் எல்லாமே. அப்போ வந்து இந்த நோய்களை எப்படி ஏன் வருதுங்கிறதுன்னு இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறைய, அதாவது நோய் வருவதற்கு எல்லாருமே அவரவர்கள் முயற்சி பண்ணி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. நான் வந்து அதற்கான அடிப்படையான காரணத்தை சொல்லிவிட்டேன். குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம், வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ வன்முறை உணர்ச்சி தான், குற்ற உணர்ச்சி தான். அப்போ எதெல்லாம் குற்றங்கள், மலிவான உணவுகளை சாப்பிடுவது குற்றம், இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு குற்ற உலகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணங்களில் நோய்கள் வருவதற்கான காரணத்தை நான் வந்து விளக்கிவிட்டு, இதை விட வேறு யாரும் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். அப்போ நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னாக்கா, இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டே நோய்களை குணப்படுத்தி விட வேண்டும், கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அப்படிங்கிற மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகில் சொகுசாக வாழ்ந்து கொண்டே ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து விட வேண்டும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அது சாத்தியம் கிடையாது. நாம் நோய் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் அதற்கேற்ற ஒரு சூழலில் வாழ வேண்டும். அதற்கேற்ற இயற்கையான ஒரு சூழலில், இயற்கையோடு இணைந்த, இயற்கையோடு கலந்த ஒரு மனித வாழ்க்கை, மனித இனம் வாழ்ந்தால் மட்டும்தான் நோய்கள் இல்லாமல் வாழ முடியும். இங்கே இருந்துக்கிட்டே நான் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சோன்னா அது வந்து பொருந்தாத ஆசை, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேராசை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் நோயை குணப்படுத்தணுன்னாக்கா நிறைய மாற்றங்கள், அதாவது வெறும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு நோய்களை குணப்படுத்த முடியாது. நிறைய மாற்றங்கள், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், தினமும் விளையாடணும், ஓடணும், ஆடணும், நடக்கணும், பாடணும், கவிதை, ஓவியம் அதெல்லாம் பண்ணணும். 3 மணி நேரம் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், சமத்துவம் இருக்கணும் வாழ்க்கையில். ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள், இந்த சமத்துவம் இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகளோடு வாழும் பொழுது அப்போது வந்து ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு மற்றவங்க நினைக்க மாட்டாங்க. எல்லோரும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான், எல்லோரும் சமமாக வாழ்ந்தால்தான் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. தவிர ஒருத்தர் ரொம்ப உயரத்துலேயும், ஒருத்தர் பெரிய மாளிகையிலையும், ஒருத்தர் குடிசையிலையும் இருக்கும்போது, குடிசையில் வசிக்கிறவங்க வந்து இந்த மாளிகையில் வசிக்கிறவங்கள பார்க்கும்போது அவங்க அந்த மாளிகையில் வசிக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு குடிசையில் இருக்கிறவங்க நினைப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ வந்து எல்லோரும் சமமாக வாழணும். அப்போ தான் எல்லாருமே மற்றவங்கள பார்த்து வைத்தறிச்சல்லாம் வராது, எதுவும் பொறாமை வராது, குறுகிய உணர்ச்சிகள் வராது. எப்படி நோய்களுக்கு இப்படி பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கிறது. நம்ம அதை பற்றி எல்லாமே வந்து உணவு, ஊட்டச்சத்து அப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் ஆணாதிக்கம், இது வந்து ஆண் சர்வாதிகாரம், அப்புறம் பெண் அடிமைத்தனம், இது எந்த அளவுக்கு நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து கடந்த வீடியோக்களில் நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் வந்து நோய்களுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது வெறுமனே உணவு தான் காரணம். நம்ம உணவே வந்து மலிவான உணவுகளே இங்கே உள்ள குற்றங்கள், உணவிலிருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அதனால் வந்து உணவில் வந்து இந்த மலிவான உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் எந்த அளவுக்கு நமது ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை முறைக்கு காரணமாக இருக்கிறது, அதிலிருந்து நோய்கள் உற்பத்தி ஆவதற்கு அந்த மலிவான உணவுகள் எப்படி காரணமாக இருக்கிறது, ஏன் மலிவான உணவுகளை சாப்பிட்றோம், அதுவே இந்த ஆண் சர்வாதிகாரத்துக்கும் பெண் அடிப்பது எப்படியெல்லாம் காரணமாக இருக்கிறது. ஏன்னா வந்து வெவ்வேறு கோணங்களில் வந்து நம்ம நோய்களுக்கான காரணம், குற்றங்களுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு பார்வையோடு நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. இதுதான் தீர்வு. இதுக்கு மேலே நீங்கள் இப்போ இதுக்கு மேலே நான் சொன்னது தான் நீங்கள் விளக்கி யாராவது சொல்லணுமே தவிர, அப்புறம் நான் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து, எனக்கு தெரியாத ஒரு காரணத்தை வந்து யாரும் இனிமேல் சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி நான் அதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஏன்னா நான் மனித நிலையில் அவ்வளோதான். அதை நான் சொன்னதுனால தான் அத்தகைய தெளிவு, அதாவது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நான் எனக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும் பொழுது தான், எனக்கு ஒரு விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தும் பொழுது தான் மனித நிலையில் முழுமையடைகிற அந்த தகுதி எனக்கு கிடைக்கிறது. அதனால் வந்து இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிற ஒரு தெளிவை பெற்ற ஒருவரால் மட்டும்தான் மனித நிலையில் முழுமையடைய முடியும். அதை வைத்து தான் நான் அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறேன். இதுக்கு மேலே ஒரு காரணமும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து குற்றங்களுக்கு என்ன காரணம், நோய்களுக்கு என்ன காரணம், பல்வேறு பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முதற்கொண்டு ஒரு புதிய உலகத்தையே வடிவமைத்து காட்டிவிட்டேன். கலைகள், அப்புறம் வந்து ஒரு ஓவியம் எப்படி இருக்கும், கவிதை எப்படி இருக்கும்,
கதைகள் சொல்கிறது, எழுதக்கூடாது, கதைகளை சொல்லணும். இப்படி கலைகளுக்கு பாடல்கள் இப்படி கலைகள், விளையாட்டு எப்படி விளையாடணும், இப்படி எல்லா விஷயத்தையுமே சொல்லியாச்சு. ஒரு வாழ்க்கை முறையே இந்த மனித உயிர்களுக்காக நான் கண்டுபிடித்து கொடுத்தாகிவிட்டது. அதனால் நாளைக்கு நான் கொடுத்ததை எடுத்து அவங்க படித்து தான் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு இல்லை. ஆனால் அதை கண்டுபிடிச்சது நான். நாளைக்கு அது இயல்பாகவே மனித உயிர்களின் வாழ்க்கையில் அது வரும். நான் என்ன சொல்கிறேனோ அது எல்லாமே தானாக நடக்கும். நான் போய் இப்போ 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போயிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் சொன்னதுனால தான் செயலிழந்து போகுது அப்படின்னு கிடையாது. அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே நேரத்தில் நான் கண்டுபிடிச்சதுனால நான் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. நான் சொன்னது எத்தனை பேர் தெரியும்? ஒரு 100 பேர் தெரியலாம், 1000 பேருக்கு தெரியலாம். அப்போ இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. 800 கோடி பேருக்கு இது தெரியாது நான் சொன்னது. ஆனாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நான் சொன்னது இந்த 2040 இந்த உலகம் அழியப்போகுது, இயந்திர அறிவியல் உலகம் அழியப்போகுதுன்னு நான் சொன்னது 800 கோடி பேருக்கு மக்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது இன்னும் 20 வருஷத்தில் அழிஞ்சு தான் போகுது. நான் சொன்ன மாதிரியே அது அழிஞ்சு தான் போகுது. அப்போ நான் சொன்னதுனால தான் அது அழிஞ்சு போகுது அப்படின்னு. ஆனால் அழிய போகிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அவ்வளோதான். அது 20 வருஷம் கழித்து அழிய போகிறத நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதான். அதேமாதிரி இன்னும் 20 வருஷம் கழித்து இனிமேல் வர தலைமுறையினர் அவங்க வரைகிற ஓவியம் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா நான் சொன்னதுனால தான் அதன்படி தான் அவங்க எதிர்காலத்தில் வாழ போகிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்க எதிர்காலத்தில் வாழப்போகிற ஒரு வாழ்க்கையை நான் முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறேன் என்பது தான் அதன் பொருள். அதே சமயத்தில் நான் ஒரு சில விஷயத்த வெறும் அப்படி மட்டுமே நீங்கள் என்னை கடந்து சென்று விட முடியாது. நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிற அந்த உலகம், ஒரு எதிர்காலத்தில் மனித உயிர்கள் வாழ்வதற்கான அந்த ஊர், அவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற அந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றாற் போன்று ஒரு வாழ்விடம் எப்படி இருக்க வேண்டும் என நான் கண்டுபிடித்து கொடுத்த அந்த புதிய உலகம், இயற்கையோடு இணைந்து மனிதவர்கள் வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற அந்த ஒரு உலகம் வடிவமைத்து வைத்து நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிற அந்த உலகத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி தான் ஆக வேண்டும். அதை நீங்கள் அனைவரும் நடைமுறைப்படுத்தி தான் ஆக வேண்டும். அதை நீங்கள் அலட்சியப்படுத்துனீங்க, அதாவது என்னை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கடந்து போயிட்டீங்க அப்படின்னா இழப்பு உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் சரி, எல்லாத்துக்கும் தான். அதனால் ஏன்னா 20 வருஷம் கழித்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அதற்கு முன்னரே இப்போவே நான் கண்டுபிடித்த அந்த உலகம் முழுவதும் நிறுவுவதற்கான வேலைகளை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். செய்வதை தவிர உங்களுக்கு வேறு வழியே இல்லை.